புதுக்கோட்டை மற்றும் நம்பர் 125 குருபுரம் கிராமத்திலிருந்து இந்த பொதுமக்கள் வந்து இப்போ மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, தனிநபர் 2 பேர் மேலே வந்து எஸ்எல்ஆர் காப்பியில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. தனிநபர் வந்து ஆளை இல்லாமல் போலியான ஆவணம் மூலமாக போலி பத்திரம் உருவாக்கிட்டு இந்த இடத்த வந்து பஞ்சாயத்து அரசு சொந்தமான இடத்த வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. அதை கண்டித்து போலி நபர்கள் வந்து வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து அந்த இடத்த பொதுமக்களுக்கு வழங்க வர இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். சப்போஸ் இந்த உண்ணாவிரத போராட்டம் நோக்கம் என்னன்னா, இலவச ஏழை மக்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து பட்டா கொடுக்கணும். 2வது சுடுகாடு பாதை அமைக்கணும். இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டு மைதானம் அமைத்து தரணும். ஏழை மக்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இலவசமாக கைப்பிடி கட்டு தரணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த தனிநபர் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செஞ்சு இந்த அரசு சொந்தமான இடத்த பொதுமக்களுக்கு பயன்படுத்துமாறு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து முக்கிய காரணம் இந்த 3 முக்கிய அம்சங்கள் தான். பட் பொதுமக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த எங்களுடைய கவனத்தை வந்து ஈர்ப்பு போராட்டம் இது. அடுத்த கட்ட போராட்டம் வந்து மிக வெளில வந்து சாகுவரில் உண்ணாவிரதம் இருப்போம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா சாகுவரில் உண்ணாவிரதம் வந்து கிராம மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர் சார்? ஆர்டிஓ கட்டவும் தாசில்தார் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்கள் மனு வந்து அப்படியே ஃபைல் கிடப்பில் தான் போகிறாங்க. கண்ட அதிகாரி வந்து கூட விசாரணை பண்ணல. ஒரே சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த இடம் பட்டா லேண்டுன்றாங்க. அரசல் லேண்டு எப்படி பட்டா மாறுது? தனிப்பட்ட நபர் வந்து 2 பேர் மேலே வந்து எஸ்எல்ஆர் காப்பியில் வந்து வந்திருக்கு தகவல் சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போலி ஆட்களை வச்சுன்னு போலி பத்திரம் முன் பண்ணுறாங்க. ஒரே வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 13 பத்திரம் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்படி குற்றம். ஏன்னா வந்து இந்த இடம் வந்து விவசாய லேண்டு, மேச்சக்கால் புறம்போக்கு. அப்படி இந்த இடத்த அரசாங்க லேண்டை வந்து எப்படி தனிநபர் பட்டா மாறுது? தனிநபரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுமக்களை வந்து இந்த வஞ்சிக்கிறாங்க. இதுதான் அரசு எங்களுடைய கோரிக்கை. மரங்கள் இருந்ததால் அடிச்சு மடக்க வந்தாங்க. நாங்கள் பொண்ணாளுங்க இருந்து ஆம்பளைங்க வெளியே வேலைக்கு போகும்போது பொண்ணாளுங்கள் இருந்து அவங்கள தடை பண்ணி தொடுத்தி விட்டோம். எல்லாமே போயிட்டாங்க. இப்போ கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருந்தவங்க வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் சொன்னோம், நாங்கள் மடக்கிட்டோம், உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம், உங்களை ஸ்டேஷனில் எடுத்து ஆண்டோர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்க. 7 வயசு ஆகுது. என்னை விட பெரியவங்களெல்லாம் இங்கே இருந்துருக்கிறாங்க. மேசக்கால் புறம்போக்குங்க. அன்னிலிருந்தும் பார்க்குறோம். ஊர் நெகல் வேற, காலனி நெகல் வேற. செத்த பணத்து கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சிருக்காங்க. இது கலக்கிட்டு வந்து அவருக்கே இது சரின்னு நியாயமாக இருந்தால் அவர் பண்ண சொல்லுங்க. இல்லாவிட்டால் இது யாருக்குமே அனுகூலம் கிடையாது. எங்கள் அனுமதியில் இருக்குது. இப்போ வந்து காலனி நாங்கள் ரொம்ப பெருத்திருக்கிறோம். குடிமக்களுக்கு இடம் இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடம் தேவை. அதனால இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். எந்த அதிகாரியாண்டியும் போய் வந்துட்டோம், வக்கீலை வச்சு போய் வந்துட்டோம். இது உங்களுக்கு கிடையாது இன்னும் சொல்கிறாங்க. அது அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு என்ன நல்ல விடுமுறை சொல்கிறீங்களோ உங்களால் தான் முடியும்.